கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு மிஷனரி பொன்மொழிகளில் இன்று நாம் பார்க்க இருக்கும் மிஷனரி பெயர் ஜான் வெஸ்லி. அவருடைய தாய்நாடு இங்கிலாந்து. அவருடைய மிஷனரி தரிசன நாடு இங்கிலாந்து. அவர்களால் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வு இங்கிலாந்து திருச்சபை. தந்தையை பின்பற்றி போதகரானார் ஜான் வெஸ்லி. ஆவிக்குரிய மனந்திரும்புதலே சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று போதிக்கத் தொடங்கினார். ஆனால் அவர் பணியாற்றிய திருச்சபை வெஸ்லியை வேதப்புரட்டராக கண்டிக்கவே இங்கிலாந்து திருச்சபையை விட்டு வெளியேறினார். திறந்தவெளி பிரசங்கியானார். தெருத்தெருவாக இவர் செய்த பிரசங்கத்தால் திரளான மக்கள் இரட்சிப்பின் அனுபவத்திற்குள் அனுதினமும் வந்தனர். இப்புதிய விசுவாசிகளை பராமரித்து வளர்க்கும் பொறுப்பு அவரை சார்ந்ததால் மெத்தடிஸ்ட் என்ற புதிய திருச்சபையை ஸ்தாபித்தார். நற்செய்தியை அறிவிப்பது இவருக்கு தேன் சுவை போல் காணப்பட்டது. இங்கிலாந்து தேசம் முழுவதும் 2,50,000 மைல்கள் குதிரையில் சவாரி செய்து 40,000க்கும் மேற்பட்ட பிரசங்கங்கள் செய்துள்ளார். 200க்கும் மேற்பட்ட ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதியுள்ளார். சமயப்பணிக்கும் சமுதாய பணிக்கும் சம்பந்தமில்லை என்று கருதப்பட்ட காலத்தில் சமுதாய புரட்சி செய்ததால் சமுதாய சிற்பி என்று அழைக்கப்பட்டார். இங்கிலாந்தில் இலவச மருந்தகம், இலவச பள்ளிக்கூடம், இலவச ஆதரவற்றோர் இல்லங்கள் என ஏராளமான நன்மைகளை செய்துள்ளார். அடிமை முறைகளை அகற்றவும் அரும்பாடுபட்ட ஜான் வெஸ்லி தமது 88வது வயதில் இவ்வுலகை விட்டு விடை பெற்றார். ஜான் வெஸ்லி அவர்களுடைய பொன்மொழிகளில் ஒன்று உற்சாகத்துடன் எரிபந்தமாய் சென்றிடு. நீ எரிவதை கண்டிட மக்கள் பல மைல் தூரம் நடந்து வந்து கவனிப்பர். மிஷனரிகளை பற்றி அறிவோம். அவர்கள் செய்த ஊழியத்தையும் தியாகத்தையும் பிறர் இடத்தில் போற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவருக்காகவே அனைத்தும்